அதிமுகவினர் தொடர்ந்து எழுப்பி வரும் யார் அந்த சார் என்ற விமர்சனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதிலடி கொடுத்துள்ளார். ஆதாரம் இருந்தால் கொடுத்துவிட்டு பேச வேண்டுமே தவிர மலிவான அரசியலில் ஈடுபடுவது அழகல்ல என்று கூறிய முதலமைச்சர் அதிமுகவில் 100 சார்களை எங்களால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பதிலடியை தற்போது பார்க்கலாம். இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க விரும்புவது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க? உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதாவது தடுக்க போறான். ஒரு மானை சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பலர் முயற்சி செய்யறாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது. குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்கில் 86 விழுக்காட்டுக்கு மேல 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன தள்ளி விட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த அரசு தான். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீண்படியை சுமத்தாமல் இருந்தா அதுவே போதும். மாண்புமிகு நீதிமன்றமே எதிர்க்கட்சி வழக்கறிஞரை பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்பட்டீங்கன்னு கேட்டுதான் நான் இங்க நினைவுபடுத்துறேன். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் 10 மாநகரங்கள்ல நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு. சென்னை மாநகர விவகாரத்தில் மட்டும் இல்லாம எந்த பாலியல் வன்கொடுமை புகாரிலையும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் இல்லை, விலகி நிற்கிறதும் இல்லை. மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றார். பிரச்சனைக்குரிய 4 பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார். பாலியல் தொல்லை, ஆபாசமா படம் எடுத்தல், செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தர்றார். வீடியோக்கள், செல்போன்கள் ஆகியவற்றில் 4 குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதியல, எல்லோரையும் விடுவிச்சுட்டாங்க. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு லட்சணம்.